மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. எந்த மாதிரி ஃபுட் ஃபாலோ பண்ணா நம்ம சிறுநீரகத்தை வந்து பாதுகாக்கலாம்? தமிழகத்தில் 8.7% பேர் வந்து சிறுநீரக கோளாறுனால பாதிப்படைஞ்சிருக்காங்க. நேச்சுரல் ஃபுட்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பேக்டு ஃபுட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, க்ரானிக் அப்படின்றது வந்து நாள்பட்ட சிறுநீரக நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு இருக்குது. சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுது, கை கால் எதுவும் வீங்குது, வெளியே வர யூரின் அளவு வந்து கம்மியாயிடுச்சு, கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆனீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். கண் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த கார்னியா டிரான்ஸ்பிளான்ட், அதுக்கப்புறம் இன்றைக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் சிறுநீரகம் பாதிப்பு. எனவே இன்றைக்கு நாம் இந்த சிறுநீரகத்தை எப்படி நாம் பேணி பாதுகாப்பது, இதில் முக்கியமான பங்கு வந்து உணவு பழக்கம். எந்த உணவுகள் சிறுநீரக பாதிப்பை வெகுவாக குறைத்து பாதுகாப்பதற்கு உபயோகமாக இருக்கிறது என்பதை உரையாற்ற வந்திருக்கிறார் திருமதி பூர்ணிமா. வணக்கம். வணக்கம். கிட்னின்றது இன்னைக்கு முக்கியமான உறுப்பாய் போச்சு. இதனுடைய பாதிப்பு வாழ்க்கையினுடைய தரத்தையே ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடுது. ஆனால் இதில் உணவுன்றது ரொம்ப முக்கியம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதை பற்றி நீங்கள் விரிவாக சொல்லலாம். வணக்கம். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இப்போது டாக்டர் சொன்ன மாதிரி சிறுநீரக பாதிப்புனாலே வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. நான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுமா, இவ்வளோ வந்து சாப்பாட்டில் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இது எந்த மாதிரி ஃபுட் ஃபாலோ பண்ணால் நம்ம சிறுநீரகத்தை வந்து பாதுகாக்கலாம், சிறுநீரக நோய் வந்துட்டா என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றது இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் 8.7% பேர் வந்து சிறுநீரக கோளாறுனால பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு லேட்டஸ்ட் டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. சிறுநீரக பாதிப்பு முதல்ல நிறைய ரீசன்ஸ் இருக்குது, காசஸ் ஏன் வருது, எதனால் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறது, ப்ராப்பர் வெயிட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறது, ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது, சரியாக அந்த 8 மணி நேரம் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்காமல் தூங்காமல் இருக்கிறது, இதுவும் ஒரு விதமான காரணம் தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன். அண்ட் இன்னொன்று முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து அன்கண்ட்ரோலபிள் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் இஷ்யூஸ். அதாவது நமக்கு சர்க்கரை வியாதி வந்துட்ட உடனே, அப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிபி, அது வந்துட்ட உடனே நம்ம வந்து அதை ப்ராப்பராக செக் பண்ணாமல், ப்ராப்பராக அதுக்கான மெடிசின்ஸ் எடுக்காமல், கண்ட்ரோலாக வச்சுக்காமல் அன்கண்ட்ரோல்டாக போகிறதுனால வந்து உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இன்க்ளூடிங் வந்து கிட்னி இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கன் விச் இஸ் அஃபெக்டட். ஸோ நம்மளோட நமக்கு டயபெட்டிஸ் மெல்டஸ் இருக்குது, இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் செக்கப் எடுத்துக்கிட்டு மருத்துவர் சொல்கிற ஆலோசனைப்படி வந்து மெடிசின்ஸ் ப்ராப்பராக எடுத்துக்காததுனால இந்த கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னொன்று முக்கியமாக பார்த்திங்கன்னா மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் வந்து நிறைய பெயின் கில்லர்ஸும் ஆன்டிபயோட்டிக்ஸும் எடுத்துக்கிறது, அது வந்து இப்போ ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்குது. இன்னொன்று வந்து ஜெனட்டிக். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து வாட்டர் இன்டேக், ஃபஸ்ட்டு தண்ணி, சரியான லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இன்டேக் இல்லாதது மெயின் ரீசன். இது ஒரு நாளைக்கு வந்து 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா நம்ம அதில் பாதி கூட வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை. ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு. உடல் உழைப்பு அதிகமாக இருக்க வந்து நமக்கு தாகம் நிறைய இருக்கும். தாகம் இல்லாததுனால தண்ணி குடிக்கிறது இல்லை, அதனால ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் வந்து பாடிக்கு போய் சேர்றதில்ல. ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து பிளட்ல இருந்து டாக்ஸின்ஸை எக்ஸ்க்ரீட் பண்ணி யூரினாக வெளியில் வர்றது தான் வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ வந்து ப்ராப்பர் தண்ணி எடுக்கலை அப்படின்னும் போது, ஹைட்ரேட்டாக இல்லைன்னும் போது கிட்னி வந்து ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் பண்ணி யூரினை வெளில எடுக்க முடியாது. ஸோ இது மெயினாக வந்து வாட்டர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னொன்று வந்து
அதிகமாக ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால, அதாவது பேக்டு ஃபுட்ஸு, எல்லா பேக்டு ஃபுட்ஸ்லேயும் வந்து நீங்கள் நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னா சோடியம்னு இருக்கும். நீங்கள் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் எந்த பேக்கெட் ஃபுட்ஸ் வாங்கினாலும் அதில் வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கும். சோடியம் தான் வந்து உப்பு. அதில் எந்த அளவுக்கு உப்பு வந்து நம்ம ப்ராசஸ் ஃபுட்டில் கலந்துருக்காங்கன்னு உங்களுக்கு பின்னாடி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பேக்கெட் பின்னாடி இது வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம நார்மல் நேச்சுரல் ஃபுட்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பேக்டு ஃபுட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா சோடியமோட கன்சப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளோட ரெக்கமெண்டரி டயட்ரி அலவன்ஸ் பார்த்தோன்னா வந்து 6 கிராம், 5லேருந்து 6 கிராம். பட் யாருமே 5லேருந்து 6 கிராம் எடுக்கிறது இல்லை. அதுக்கு மேலே தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். சால்ட் வந்து உப்பு நம்ம சமைக்கும் போது போடுற உப்பு மட்டும் இல்லை, பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிறோம், கேக்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், பேக்கெட்டில் வர ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், மசாலாஸ் எடுத்துக்கிறோம். ஸோ வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஸ்டோர் பண்ணுற ஃபுட்ஸு வந்து ப்ரிசர்வேட்டிவாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா உப்பு தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸில் என்ன இருக்கும், அது உப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸை விட வந்து நம்ம 2 மடங்கு 3 மடங்கு வந்து சோடியம் இன்டேக் அதிகமாக்கிட்டே போகிறோம். ஸோ அதை எக்ஸ்க்ரீட் பண்ணணும் இல்லையா கிட்னி. ஸோ அது மேஜராக வந்து கிட்னிக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக்குது. தண்ணி குடிக்காதது, உப்பு அதிகமாக எடுக்கிறது 2. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து நம்மளோட பாடியில் பிளட்டில் இருந்து டாக்ஸின்ஸை வெளியே எடுக்கிற சக்தி வந்து நேச்சுரலாகவே நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு இருக்குது. இப்போ நம்மளோட காட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த புடலங்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, அப்புறம் பாட்டில் காட், அது சொரக்காய், பூஷ்ணிக்காய், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரலாகவே வாட்டர் கண்டென்ட் அதிகம். நம்மளோட பாடியிலேருந்து வெளியில் வந்து சிறுநீரகத்தை வந்து வெளியில் எடுக்கிறதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். எஸ்பெஷலி பார்லிலாம் வந்து நல்லா வந்து வாட்டரை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிவிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்தியான வெஜிடபிள்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லை, டெய்லி வந்து அட்லீஸ்ட் 3லேருந்து 4 சர்விங்ஸ் ஆஃப் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம அவ்வளோ எடுக்கிறது இல்லை. 1 கப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கிறதே வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்மளோட இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ராசஸ்டு ஃபுட்ஸு ஸ்டோர் பண்ணி வச்சு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து தவிர்த்து நல்ல ஃபிசிக்கல் இன்ஆக்டிவாக இல்லாமல் ஆக்டிவிட்டியை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு ஹெல்த்தியாக பேலன்ஸ் டயட், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு ஒரு பேலன்ஸ் டயட்டாக எடுக்கும் போது வந்து நமக்கு அந்த அண்டர்லையிங் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இது 2த்தையும் மேனேஜ் பண்ணி கட்டுக்குள்ளே கொண்டு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே வந்து நம்ம கிட்னி ஃபங்க்ஷன்ஸை வந்து 90% வந்து தடுத்துடலாம். அதுக்கடுத்து ஜெனட்டிக் வர இஷ்யூஸ் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஃப்யூச்சரில் தான் நமக்கு வந்து ஜெனட்டிக்காக வருதா என்ன அப்படின்றது தெரியும். பட் இப்போ கிட்னி எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க, உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து நமக்கு இன்ஜுரிலேயே 2 வகையாக அதை வந்து பிரிக்கலாம். அக்யூட் கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சிகேடி, குரோனிக் கிட்னி டிசீஸ், இது 2 வகையாக இருக்குது. அக்யூட்ன்றது பார்த்திங்கன்னா வந்து சடனாக ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு அன்னைக்கு அப்போ சடனாக நடந்திருக்கலாம். யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசீஸ்னால வந்து அக்காமடேட் ஆகி வந்திருக்கலாம். அது வந்து அக்யூட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பெருசாக வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவையே கிடையாது. இது வந்து நம்ம டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ்னாலே வந்து நம்ம க்யூர் பண்ணிக்க முடியும். இது அக்யூட். பட் க்ரானிக் அப்படின்றது வந்து நாள்பட்ட சிறுநீரக நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு இருக்குது. ஸோ மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்குது, வீட்டில் யாருக்காவது சிறுநீரக நோய் இருக்குது அப்படின்றவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை உங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுது, கை கால் எதுவும் வீங்குது, உங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து வெளியே வர யூரின் அளவு வந்து கம்மியாயிடுச்சு, கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆனீங்கன்னா ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துகிட்டு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 4 விஷயம். யூரியா, கிரியாட்டினின், சோடியம் அண்ட் பொட்டாசியம். இது 4 தான் வந்து மெயினாக ரீனல் ஃபங்க்ஷனில் பார்ப்பாங்க. ஸோ யூரியா வந்து 18லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். கிரியாட்டினின் வந்து 0.6லேருந்து 1.2க்குள்ளே இருக்கணும். சோடியம், பொட்டாசியம் நார்மல் வேல்யூவில் இருக்கணும். இது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா ஹெல்த் செக்கப் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது, யூ கேன் லீட் அ நார்மல் லைஃப். அப்படி இல்லை எனக்கு யூரியா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கிரியாட்டினின் வந்து 1.5க்கு மேலே போயிடுச்சு, சோடியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குன்னா தட் இஸ் த டைம் டு மீட் த டாக்டர். ஸோ நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். என்ன ரீசன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே
இருக்கணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 5 கிராம்க்கு மேலே சோடியம் வந்து எடுத்துக்கவே கூடாது. ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் போனீங்கன்னா வந்து 2 to 3 கிராம்ஸ்க்கு மேலே சோடியம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த டைமில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஊறுகாய், அப்பளம், கருவாடு அந்த மாதிரி சாப்பிடும்போது என்னென்னா மோர் தென் தட் 3-4 மடங்கு 10 கிராமுக்கு மேலே சோடியம் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா இப்போ சிகேடி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணல, நான் டயாலிசிஸ் மெடிசன்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா 0.6 0.8 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி பாடி வெயிட் தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ நம்ம சவுத் இண்டியன் மீலில் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் பேஷண்ட்க்கு 1 கிராம் சொல்லுவோம். இப்போ நான் 60 கிலோ இருக்கேன்னா 60 கிராம் ப்ரோட்டீன் சொல்லுவோம். பட் 60 கிராம் ப்ரோட்டீன் வந்து யாருமே அச்சீவ் பண்ணுறது கிடையாது. ஒரு 40 to 45 வந்து யாரும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக கார்ப்ஸ் தான் ஜாஸ்தி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து சிகேடி பேஷண்ட்ஸ்க்கு அந்த 0.6 0.8 கிராம் ப்ரோட்டீன் தான் வந்து நம்ம எடுக்கணும். அப்போ வந்து ப்ரோட்டீன் அளவு வந்து கம்மி பண்ணிடணும். பட் ஆனால் வந்து நான்வெஜ் ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். கம்பேர்ட் வித் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ், அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெரி வர்ஸ் ஃபார் கிட்னி பேஷண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் எடுக்கிற ப்ரோட்டீன் அந்த 0.6 0.8 கிராம் சொல்கிறோம்ல, அந்த ப்ரோட்டீன் கூட நீங்கள் வந்து பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸாக எடுக்கிறது பெட்டர். ஏன்னா அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸாக போகும்போது, அனிமல் பேஸ்ட் என்ன, சிக்கன், ஃபிஷ்ஷு அந்த மாதிரி போகும்போது அது கூடவே வந்து சோடியமும் பொட்டாசியமும் உங்களுக்கு வந்துடும். பிகாஸ் ஏன்னா நம்ம சிகேடி பேஷண்ட்க்கு சோடியம் பொட்டாசியம் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். பட் நான்வெஜ் ப்ரோட்டீன் எடுக்கும் போது ப்ரோட்டீனோடு சேர்ந்து சோடியம் பொட்டாசியம் வரும்போது அது நம்ம எப்படி தவிர்க்கிறது? ஸோ அதனால தான் சொல்கிறோம் அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீனை தவிர்த்துட்டு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீனாக எடுங்க ரெக்கமெண்டேஷனுக்குள்ளே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பொட்டாசியமும் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணும் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ அது என்னென்னா யூஸ்வலாகவே நீங்கள் டெஸ்ட் எடுக்கும் போது பொட்டாசியம் ஹையாக இருக்கும். அப்படி இருக்கும் போது எதில் பொட்டாசியம் ஹையாக இருக்குது, எந்த ஃபுட்டில் ஹையாக இருக்குது எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்து ஜாஸ்தி பொட்டாசியம் இருக்குது. ஸோ அதனால் வந்து சில ஃப்ரூட்ஸு கம்மி பொட்டாசியம், சில ஃப்ரூட்ஸ் ரொம்ப அதிகமான பொட்டாசியம் இருக்குது. எதில் வந்து கம்மி பொட்டாசியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பைனாப்பிள், பப்பாயா இதில் எல்லாமே வந்து பொட்டாசியம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது 200 மில்லிகிராமுக்கு கீழே தான் வந்து பொட்டாசியம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அப்புறம் வந்து நம்ம தேங்காவோட தண்ணி, இளநீர், அப்புறம் நம்மளோட வாழைப்பழம் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹை பொட்டாசியம் இருக்குது. ஸோ நம்ம பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது இந்த உணவு வகை வந்து நம்ம தவிர்த்தணும். வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா எது லோ பொட்டாசியம்னு பார்த்திங்கன்னா காட் வெரைட்டிஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே லோ பொட்டாசியம் தான். லைக் வந்து சொரக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட முள்ளங்கி, இது எல்லாமே வந்து லோ பொட்டாசியம் தான். ஹை பொட்டாசியம் பார்த்திங்கன்னா கீரை வகைகளில் வந்து நிறைய பொட்டாசியம் இருக்குது. முருங்கைக்கீரை, மற்ற கீரை எல்லாத்துலேயுமே வந்து ஹை பொட்டாசியம் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம் பேஷண்ட்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா லீச்ட் அவுட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லீச்ட் அவுட் ப்ராசஸ் என்னென்னா நம்ம காய்கறியை நல்லா கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் வந்து அந்த காய்கறியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த பொட்டாசியம் வந்து தண்ணியிலேயே வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அந்த காயை எடுத்து சமைக்கும் போது பொட்டாசியம் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா அந்த பொட்டாசியம் வந்து தண்ணியிலே எக்ஸ்க்ரீட் ஆகி போயிடும். இது ஒரு மெத்தட் வந்து நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவோம். டயாலிசிஸ் இல்லாமல் நான் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம ப்ரோட்டீனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவோம். வாட் அபவுட் டயாலிசிஸ் பேஷண்ட்? இப்போ டயாலிசிஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிட்னி பண்ணுற வேலையை டயாலிசிஸ் மிஷின் பண்ணும். ஆர்டிஃபிஷியலாக நம்ம யூரினை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். டயாலிசிஸ்க்கு பேஷண்ட்டுக்கு ஹை ப்ரோட்டீன் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே ப்ரோட்டீன் லாஸ் இருக்குது இல்லையா டயாலிசிஸ் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோர் தென் 1.2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி பாடி வெயிட்டுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அப்போ சொல்லுவோம் எக் ஒயிட்ஸ் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, 2-3 எக் ஒயிட் எடுத்துக்கோங்க, டெய்லி வந்து மோர் தென் 1 கப் ஆஃப் சுண்டல் எடுத்துக்கோங்க, 3 வேலையிலையுமே வந்து பருப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போவும் அனிமல் ப்ரோட்டீன் கம்மியாக தான் ரெஃபர் பண்ணுவோம். லைக் எப்படின்னா வந்து 10 days ஒன்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, 10 days ஒன்ஸ் வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவோம். எக் வந்து டெய்லி ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் நமக்கு சோடியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு இல்லையா. நார்மலாக நீங்கள் வந்து சமைக்கிறதுல போடுற உப்பு, இப்போ நார்மலாக நம்ம குக் பண்ணும்போது என்ன போடுவோம், அதை தவிர
தவிர்த்துட்டு அதில் பாதியாக வந்து நீங்கள் சிகேடி பேஷண்ட்க்கு போட்டு சமைச்சாலே வந்து போதுமானது. இல்லைன்னா வந்து நம்ம மெஷர் பண்ண சொல்லுவோம். இப்போ 3 கிராம்ஸ்னால் 3 கிராம் சால்ட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லாமல் சமைச்சிட்டு சாப்பிடும்போது அந்த 3 கிராம் உப்பை வந்து 3 மீலுக்கு வந்து டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை என்னால் மெஷர் பண்ண முடியல அப்படின்னா வந்து டெய்லி சமைக்கிறதுலேருந்து உப்பளவை பாதியாக குறைச்சிருங்க. அப்படி பண்ணாலே வந்து 5 கிராமுக்கு மேலே நமக்கு வந்து போகாது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்ஸ் பார்த்திங்கன்னா அரிசி கோதுமையில் பெரிய அளவுக்கு வந்து நமக்கு பொட்டாசியம் இல்லை. ஆனால் வந்து இந்த மில்லட்ஸில் வந்து நமக்கு கொஞ்சம் பொட்டாசியம் இருக்குது. கம்பு, ராகி அந்த மாதிரியான சிறுதானியங்களில் நமக்கு பொட்டாசியம் இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி சாமை, குதிரைவாளி, திணை அரிசி அந்த மாதிரி ரொம்ப லைக் வந்து லிட்டில் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுலலாம் பொட்டாசியம் கிடையாது. ஸோ அதுவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு மீல் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து காலையில் வந்து காஃபியோ டீயோ என்ன, அதாவது ஃப்ளூவிட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கும். ரொம்ப முக்கியம் ஃப்ளூவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். உங்களோட யூரின் அவுட்புட் எவ்வளோ இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ஸ் வாட்டர் தான் எடுத்துக்கணும், 1 லிட்டர் வாட்டர் தான் எடுத்துக்கணும், 750 ml ஆஃப் வாட்டர் தான் எடுத்துக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு மேலே நீங்கள் தாண்டும் போது உங்களுக்கே ஃபீல் ஆகும், கொஞ்சம் வயிறு வீங்கின மாதிரியோ இல்லை கால் வீங்கின மாதிரியோ கை வீங்கின மாதிரியோ ஃபீல் ஆகும். இந்த மாதிரி வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, சோடியமை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, பொட்டாசியமை கண்ட்ரோல் பண்ணுறது, மெயினாக உங்களோட டயபெட்டிஸையும் ஹைப்பர் டென்ஷனையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம கிட்னி இஷ்யூஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. எந்தெந்த உணவுகளை அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. இன்னும் வரப்போகிற வாரங்களில் இந்த கிட்னி ப்ராப்ளத்தை பற்றி இன்னும் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.